என்னடி பண்ற? ஹனிமூனுக்கு எங்க போலான்னு ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கேன். சிம்லா போலாமா? இரு டிக்கெட்ஸ் இருக்கான்னு பாக்குறேன். ஆல்ரெடி புக்ட். உன் ஆபீஸ்க்கு லீவு? பெர்மிஷன் கிராண்டட். எப்போ போறோம்? நாளைக்கே. நாளைக்கா? போட்டுக்கோ. போறோம், என்ஜாய் பண்றோம். போலாம். சூப்பர்ரா. காட்டு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் போறோம். என்ன ஒரே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்க? அது சரி. அது நாங்க ஹனிமூனுக்கு ஷிம்லா போறோம். எதுக்குடி மாப்பிள்ளைக்கு தேவையில்லாம செலவு வைக்கிற? பக்கத்துல ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வரலாம்ல. எதுக்கு வீண் செலவு? அம்மா இன்னும் எத்தனை நாளைக்குமா இந்த ஊட்டி கொடைக்கானல்னே போயிட்டு இருப்பாங்க? வெளியில எல்லாம் எங்கேயாவது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா? இந்த ஷிம்லா லடாக் இப்படி எல்லாம் போனோம். உன் மாப்பிள்ளைக்கே பிரச்சனை இல்ல என்னங்க? எனக்கு இந்த பிரச்சனை இல்ல. என்னமோ போங்க. இந்த காலத்து பசங்களுக்கு காசோட அருமை எங்க தெரியுது? நீ வா பாப்போம். போலாம். இல்ல பிளான் நாசமா போச்சு. மாப்பிள்ளை டைம் ஆகுது, டூர் கிளம்பலையா? எங்கத்த இவளுக்கு தான் ஜுரம் அடிக்குதே. ஐயோ இப்ப எப்படி இருக்கு? டேப்லெட்லாம் கொடுத்தாச்சு, ஆனா சரியாக இன்னும் 2 days ஆகுமா? இதுல எங்க இருந்து சிம்லா போறது? டிக்கெட்லாம் வேஸ்டா போச்சு. மாப்பிள்ளை நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. டிக்கெட்டை என்கிட்ட கொடுங்க, நானும் உங்க மாமாவும் போயிட்டு வரோம். அது அதெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. நீ வெளியே போ. இதுக்கு நான் மட்டும் ஏஞ்சுக்குவால. நானும் உங்க டேடியும் போலான்னு பார்த்தோம். நீ என்ன ரொம்ப வருத்தப்படுற? அது இல்லடி. வெளியே போ. ஏஞ்ச் போடா. சிம்லா போய் நல்ல ஃபிகர்லாம் பார்க்கலாம்னு நினைச்சேன். எல்லாம் நாசமா போச்சு. குடும்பமா இது. ஹேய், ஹனிமூனுக்கு எங்கேயாச்சும் போலாமா? ஹனிமூனா? அதுக்கு எங்க போறது? கோவா, தாய்லாந்து அந்த மாதிரி. இங்க பாரு எவ்வளோ டெஸ்டினேஷன்ஸ் இருக்குன்னு. ஏய் என்ன விளையாடுறியா? நம்ம என்ன வீட்டில் சொல்லியா கல்யாணம் பண்ணோம்? வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணோம். வீட்டில் சொல்லியிருந்தா கூட அவங்க ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்க. என்கிட்ட எல்லாம் காசு இல்லை. அடேங்கப்பா, சார் அப்படியே மண்டபத்தில் என்ன ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க. கோவிலில் தானே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த, அதுக்கே ஓரா சீன் போடுற? கோயிலில் பண்ணாலும் காசு வேணும்ல, அதெல்லாம் முடியாது. இங்கே பாரு, உனக்கு வெளியே போனா சொல்லு, சாயங்காலமா அப்படியே போயிட்டு பானிபூரி ரோஸ் மில்க்லாம் குடிச்சிட்டு வருவோம், அவ்வளோதான். எனக்கு கூட வேணாம். இவனை வச்சுக்கிட்டு ஒரு ஹனிமூன் கூட போக முடியல. பசிக்குதே. என்ன இங்கிருந்து கால் பண்றா? ஹலோ, பானிபூரி சாப்பிட போலான்னு சொன்னல, போலாமா? சரி இரு வரேன். ஏய் நீ இன்னும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகலையா? இது ரெடி ஆயிட்டேன்ல. ஏய் இது நல்லாவே இல்லடா. நீ வேற நல்லதா போடலாம்ல ஃபங்க்ஷனுக்கு. ஏய் இதான் ரிலாக்ஸ் ஃபிட் டி-ஷர்ட் டி. இதான் ட்ரெண்டே இப்போ. என்ன கருமமோ. சரி இது அயன் பண்ணியாவது போட்டு தல. சரி இது ரெண்டுல எது நல்லா இருக்கு? ஏய் இதாச்சும் ஒன்று போட்டு வா. இதெல்லாம் என்கிட்ட கேட்கவா செய்வ? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இபி பில்லு, ஒய்ஃபை பில்லு எல்லாத்தையும் பே பண்ணிட்டேன். கேஸும் வந்துருச்சு. அப்புறம் மொபைலுக்கு ரீசார்ஜும் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்புறம் வீட்டு தேவை மல்லிகை சாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். வேற ஏதாச்சும் இருக்கா? சரி சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வந்துரு. டேய் இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு, இது போட்டுக்க. அப்ப இத புடி. மகிமா என்னடி பண்ற? மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏய் அதுக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம GRWN பண்ணலாம். ஜீவியமா? அச்சோ, கெட் ரெடி வித் மீடா. இன்ஸ்டால பார்த்தது இல்லையா நீ? மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, ஏன்டி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஹேய் என்னடி இபி பில்லு, ஒய்ஃபை பில்லு இவ்வளோ வந்திருக்கு? உன் ஃபோனுக்கு எதுக்கு 5000 rupees இயர்லி பேக் போட்டிருக்க? ஆமா போட்டேன். அதான் ஒய்ஃபை இருக்குல்ல. வைஃபை வீட்ல மட்டும் தானடா இருக்கு. வெளியே போனா என்ன பண்றது? வீடியோ கால் பண்ணணும், வீடியோ ஹை குவாலிட்டியில அப்லோட் பண்ணணும், அதுக்கெல்லாம் இன்டர்நெட் வேணும்ல. மகிமா நீ ரொம்ப பண்ற. மீட்டிங் முடிச்சுட்டு வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன் போ. நம்ம எங்கேயாச்சும் வெளியே மூவி போலாமா? நம்ம கல்யாணம் ஆனதுலேருந்து பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. எங்கேயாச்சும் வெளியே போலாம். போலாண்டி, பட் எனக்கு மீட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு வரேன். சரியா? நிக்கிலா என்ன போலாமா? சான்ஸே இல்லை. எனக்கு மீட்டிங் முடிய டைம் ஆகும். நீ எனக்கு வெயிட் பண்ணாம தனியா போயிட்டு வந்துரு. சரியா? தனியா போறதுக்கு தான் கல்யாணம் பண்ணாங்களா? ஏய் ஏய் நில்லுடி. எங்கடா இருக்க? வீட்ல தான். நீ லூசா? ஹால்ல இருந்துட்டே ரூம்ல இருக்கறவனுக்கு கால் பண்றேன். ஏய் என்னடி ஆச்சு? ஏன் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல? இங்க தானடி இருக்கேன். இங்க இருந்தா என்ன ரிப்ளை பண்ண மாட்டியா? என்ன கண்டுக்க மாட்டேன். அப்படி இல்லடி, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எதுக்கு மெசேஜ் பண்ணிட்டு அப்படின்னு யோசிச்சேன்.
லவ் பண்ணும்போது மட்டும் நான் அனுப்புற எல்லா மெசேஜ்க்கும் உடனே உடனே அப்படியே ஒரு செகண்ட்ல ரிப்ளை பண்ணுவேன். இப்போ எங்க போச்சு அதெல்லாம்? அவ்வளோதான் அவ்வளோதான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறல, என் வாழ்க்கையே போச்சு. ஏய், ஒரு ரிப்ளை பண்ணாதுக்கு எதுக்கு இவ்வளோ பேசுற? எல்லாம் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும்டா. இப்போ மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் கால் எடுக்க மாட்டேன், அதுக்கப்புறம் என்னை கண்டுக்கவே மாட்டேன், என்கிட்ட பேசவே மாட்டேன். இதுக்கு நான் உன் கூட இருக்கணும். நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன். ஏய் மகிமா நில்லு. ஏய் ஏய், இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி கோச்சிட்டு போயிட்டு இருக்க? நல்லா டைம் எடுத்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி செட்டில் ஆனதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சேன்டா. ஏய், லைஃப்ல ஒரு ஒரு விஷயம் பார்த்து பண்ணி எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன? எங்க கரெக்டா போகுது? நீ எல்லாமே ஒரு ஒரு விஷயமும் பார்த்து தான்டா பண்ற. ஆனா எனக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறியடா. கரியராவோ ஃபைனான்ஷியலாவோ எல்லாமே ஓகே, ஆனா லைஃபை என்ஜாய் பண்ணாம விட்டுட்டோமோன்னு பயமா இருக்குடா. லேட்டா கல்யாணம் பண்ணலாம், டைம் எடுத்து பிளான் பண்ணலாம்னு சொல்லி தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமோன்னு தோணுது நிஜம். ஏய் சாரிடி, இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு வேலைன்னு ஓடிட்டேன். இனிமே நான் என்ன சரி பண்ணிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வா, நம்ம போலாம். ப்ளீஸ் வா. மகிமா நில்லு. சாரிடி, வாடி வீட்டுக்கு போலாம். நான் உனக்கு ஆசையா ஒரு மெசேஜ் அனுப்புறேன், அதை நீ சாதாரணமா எடுத்துக்கிறல. இப்போ வரைக்கும் அது என்னன்னு கூட நீ கேட்கவே இல்லை. இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கே நம்ம ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கோம். நான் உனக்கு கரெக்டான சாய்ஸானே எனக்கு டவுட்டா இருக்குடா. எனக்கு கொஞ்சம் பயமா தாண்டி இருக்கு. உனக்கு என்ன பயம்? இல்ல, ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டோம், உன்னை ஹாப்பியா வச்சுக்க முடியுமா, நல்லா பாத்துக்க முடியுமான்னு டெய்லி யோசிச்சுட்டே இருப்பேன். இதை பத்தி யோசிக்காம அவசரப்பட்டணும்னு தோணுது. அப்பெல்லாம் இல்லடி, ஏர்லியா கல்யாணம் பண்ணாலும் தப்பு இல்லை, லேட்டா கல்யாணம் பண்ணாலும் சரியில்லை. இதுக்கப்புறம் விளையாட்டுத்தனமா இருக்க மாட்டேன், சீரியஸா இருக்கேன். ஓகே, வா வீட்டுக்கு போலாம். ப்ளீஸ் போலாமா? வா. ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா டைம் எடுத்து லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் நல்லா இருக்கும்னு யோசிச்சோம். சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ஒருத்தரை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சேன். நம்ம எப்படி லவ் பண்ணாலும் லவ்ல விட்டு கொடுத்து போனாதான் லைஃப் நல்லா இருக்கும்.